ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீது 25வது நாளாக விசாரணை நடைபெறுகிறது. இது பற்றிய விவரங்களை கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, இன்றைக்கு யார் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட உள்ளன? கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கி இன்று 25வது நாள் விசாரணை நடைபெறுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ஜெயலலிதா தரப்பிலும் சசிகலா தரப்பிலும் வாதங்கள் முடிவடைந்து விட்டன. இன்றைய பொறுத்தவரை வாதங்களை சுதாகரன் தரப்பில் இன்று வாதங்கள் முன்வைக்க உள்ளனர். அதேபோன்று இளவரசி தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறது. இருவர் தரப்பிலுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி டி சுதந்திரம் இவர்கள் இருவருக்கும் ஆஜராகி தன் வாதங்களை இன்று முன்வைக்க உள்ளார். இந்த வாதம் இன்றும் நாளையும் நடைபெறலாம். இல்லை என்றால் ஒரே நாளில் விசாரணை இன்று வாதங்கள் முடிவடையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுதாகரன், இளவரசி தரப்பில் இருவர் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்படவிருக்கின்றன. கார்த்திகேயன், சுப்பையா, அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரும் அன்பழகன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தீர்ப்பு எப்போது வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் ஏற்கனவே கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது கோரிக்கை மனு 3 முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் 4வது முறையாக தற்போதும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் குமார் மற்றும் வீரப்பா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு அந்த மனு விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று அந்த மனு மீதான விசாரணை மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது அன்பழகன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நாகேஷ் தனது வாதங்களை முன்வைத்து வாதாடினார். அப்போது அவர் அதாவது ஒரு வழக்கை பொறுத்தவரை அரசு வழக்கறிஞர் பணி நியமனம் என்பது அந்த விசாரணை நீதிமன்ற கீழ்நிலை நீதிமன்றத்தோடு முடிவடைந்து விடுவதாக தெரிவித்தார். ஆனால் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் கேட்டிருந்தனர். அவ்வாறு ஆவணங்களை தாக்கல் செய்தால் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க தயாராக இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எனவே அந்த ஆவணங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அதுக்கான நீதிமன்ற உத்தரவுகள் உச்சநீதிமன்ற உத்தரவுகள் எதுவும் தாக்கல் செய்யப்படாவிட்டாலும் இன்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்க தயாராக உள்ளனர். எனவே இன்று பிற்பகலுக்குள் அன்பழகன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றே நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை போது சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதாவது ஒரு வழக்கை பொறுத்தவரை ஒருவர் அரசு வழக்கு நியமிக்கப்பட்டால் அந்த வழக்கில் ஜாமீன், மனு விடுவிப்பு மற்றும் அந்த வழக்குடைய தீர்ப்பு மற்றும் மேல்முறையீடு உள்ளிட்ட அனைத்தையும் அடங்கும். அப்படித்தான் பவானி சிங்கை நியமித்திருக்கிறார் என்று நீதிபதியை கருத்து தெரிவித்துள்ளனர். அன்பழகன் தரப்பில் இதற்கு எதிரான ஆவணங்களை தாக்கல் செய்யாவிட்டால் இந்த வழக்கு குறித்து இன்றே முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக கடந்த 24 நாட்களாக சர்ச்சை நீடித்து வருகிறது. இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்குடைய விசாரணை மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், சுப்பையா, ஒருவேளை இந்த தீர்ப்பு ஜெயலலிதா தரப்புக்கோ அல்லது திமுக தரப்புக்கோ ஆதரவாக வந்தால் என்ன மாதிரியான தாக்கங்களை இது வழக்கின் போக்கில் ஏற்படுத்தும்? அதாவது கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசு வழக்கறிஞருக்கு சாதகமாக அமைந்தால் சொத்து குவிப்பு வழக்குடைய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் எந்த பங்கமும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை அன்பழகனுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வருமானால் அரசு வழக்கறிஞர் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. அரசு வழக்கறிஞரை இவரையே மீண்டும் நியமித்து விட்டால், கர்நாடக அரசு நியமித்து விட்டால் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒருவேளை அரசு வழக்கறிஞரை மாற்றக்கூடிய சூழ்நிலை எழுமானால் இந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய போக்கு திசை மாறக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. ஏனென்றால் புதிதாக அரசு வழக்கறிஞர் ஒருவர் வரும் பொழுது இந்த வழக்குடைய அனைத்து தன்மைகளையும் பார்க்க வேண்டும். மீண்டும் இவர்கள் தரப்பு அதாவது மேல்முறையீடு செய்துள்ள மனுதாரர்களான அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேர் தரப்பிலும் மீண்டும் வாதங்கள் முன்வைக்கக்கூடும். எனவே இன்றைய வழக்குடைய தீர்ப்பு என்பது ஒரு முக்கியமான கட்டமாகும். இந்த வழக்கு அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பமாகும். அரசு வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருமானால் வழக்குடைய ஒட்டுமொத்த போக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. கார்த்திகேயன், சுப்பையா, சசிகலா ஜெயலலிதாவோட பினாமி என்பது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது என்று நேற்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது உள்ளிட்ட நேற்று நடைபெற்ற முக்கிய வாதங்கள் என்ன? நீதிபதியுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன? கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்டபடியே நீதிபதி நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கடந்த 1996ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யும் பொழுது அப்போதைய முதல்வர் இந்த ஜெயலலிதாவிற்கு பினாமிகள் தான் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் என்று வழக்கில் சேர்த்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் இவர்கள் அனைவரும் பினாமி என்று குறிப்பிட்டுள்ளனர் முதல் தகவல் அறிக்கையில். அது மட்டுமல்லாமல் மேலும் உடனிணைந்த பிரிவுகள் என்று பல்வேறு பிரிவுகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர். அவ்வாறு அதில் சேர்க்கும் பொழுது அது தொடர்பான விவாதங்கள் நேற்று வரும்பொழுது நீதிபதி சில கேள்வி எழுப்பினார். அதாவது இவர்கள்
பினாமி என்று சொல்வதற்கு எந்த சட்ட முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், அதில் எந்த விதமான கருத்துக்கள் உள்ளன என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் பினாமி என்றால் நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பினாமி என்று குறிப்பிட்டுவிட்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது ஏன் குறிப்பிடவில்லை, அதை மறைக்க காரணம் என்ன என்று அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு சில கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பு வழக்கறிஞரான பவானி சிங் பல்வேறு இடங்களில் அவர் மலுப்பலான பதிலை கூறினார். ஏனென்றால் சந்தர்ப்ப சாட்சியின் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் சேர்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு நீதிபதி எவ்வாறு அப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? இந்த வழக்கை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே நான் கவனித்து வருகிறேன். இந்த வழக்கில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு இடங்களில் குறைபாடுகளை கொண்டுள்ளது என்று நேற்று கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சசிகலா தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதி சில கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது நீங்கள் வாதிடும் பொழுது இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான அதிமுக ஜெயலலிதாவுக்கு சாதகமான அவருடைய வாதங்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள், இந்த வழக்கில் நீங்கள் இரண்டாவது குற்றவாளி என்பதால் உங்கள் தரப்பு வாதங்களை மட்டும் முன்வையுங்கள் என்று நீதிபதி கூறினார். அதனைத் தொடர்ந்து முழுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு நேற்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர் பசந்த்குமார் தனது 9ஆம் நாள் வாதத்தை நிறைவு செய்தார். ஆக மொத்தம் இன்றோடு 25வது நாட்கள் ஆகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நீதிபதி குமாரசாமி முன்பு சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தற்போது தொடங்க உள்ளது. கார்த்திகேயன்.